அது பாம்பன் இல்ல, காணாங்கத்தா மீன். காணாங்கத்தா மீன், வரவு, பழம்பு, அப்புறம் கோழிக்கறி. நீங்க தான் சாப்பாடுல பழைய தெம்பகர அது இலப்புள்ளா கறி மீனை தான் இருக்குது. அதை பார்த்தா தான் தெம்பா. சாப்பாடு பாக்கெட் பார்த்தா மூஞ்சி மோட்டோலுக்கு போட்டான். பார்த்து அள்ளி வச்சாங்களா அப்படியே ஊரை விட்டு வந்து வேலை விட்டு இறங்கினா போல ஊருக்கார அப்படி என்ன எவ்வளவு சத்துணும் சாப்பிட்ட பரிமாறவங்க தெரியாங்க. சொல்லிட்டாங்க எல்லாமே ரெடியா இருக்குது. நான் சொன்னேன் என்ன சாம்பார் ரசம் போதுன்னு. சொன்னதான் மூஞ்சி எடுத்து போச்சு. நீ மட்டும் சொல்லுங்க. எனக்கு முன்பதாக வர்ற என்ன கால தாமதம் வாங்கடா இங்க. சொல்லுங்க ஐயா. எனக்கு முன்பதாக வரக்கூடிய என்ன கால தாமதம்? சைலன்ஸ் சைலன்ஸ். என்ன சைலன்ஸ் போடுங்கடா? உட்காரத்து கூட இடம் இருக்காது, இன்னும் போட்டுதே காணும். உட்காரத்து ஒரு சின்ன நடந்து போறது வழி இருக்காதுங்க. ஆமாட்டா ஒரு 6 வருஷம் ஆச்சு நம்ம தாயிரத்து வந்து. உண்மை இப்பதான் மீண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு மேலே ஆயிருக்கும். போட்டுதே காணும் இங்க. நான் வந்து அதுக்கு மேலே ஆயிருக்கும். நீர் பேர் சொன்ன உடனே எனக்கு தெம்பா போச்சு. எனக்கு சரியான கூட்டம் வரும் பார்த்தா கூட்டத்தே காணுமே. ஏடா திருவிழான்னு சொன்னா பாரு பைக்கு பாரு புடி அப்படி ஓத்தவங்க அம்மா அட்ரா புட்ரா. யாரு சொல்றேன் நானு. யாரு சொல்றேன்? தாயிரம் சொல்றேன். யாரா? சரியான கூட இருக்கும். ஆறுது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. ஆமாண்டா. ஆமாங்க. பக்கம் போல நம்ம ஏரியா தான். சொல்லுங்க ஐயா. எல்லாம் நம்ம ஏரியா தான். எனக்கு முன்பதாக வரக்கூடிய உனக்கு என்ன காலத்தாமதா? காஞ்சிக்கு பூடு. ஏன்னா காத்தா ஊரே காரி மீது. என்னாச்சு? அட போங்க பாரு. எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு சரியான சண்டை. சண்டை? என்ன சண்டை? என்ன சண்டை? ஒரு தோசையால வந்த சண்டை தான் இவ்வளவு தூரம் நான் வந்து நிக்கிறேன் நான். யாருமே குடம் பண்ண முடியாது. சிக்கன் அவங்க கட்ட 100 ரூபாய் கட்டோட புடிச்சு குடம் பண்ற குடம் யாரு கட்டினா வீட்டுக்கு தோசைக்காக நம்மள ஆசை சுட்டு போடலாம் சொல்லிட்டு 3 மரக்க அரிசி ஊற வச்சு 3 தோசை. 3 மரக்க அரிசி 3 ரூபாயா? 3 மரக்க அரிசி ஊற வச்சு 3 தோசை சுட்டா. 3 தோசை சுட்டால தோசை யாருக்கு வச்சு போய் ரொம்ப நேரம் கஷ்டப்படுற நீ. உனக்குதான்டா உனக்குதான் 2 தோசை. ஆம்பளை தான் தோசை அதிகமா. அவன் தட்டுல 2 தோசை வைக்கிறான், நான் தட்டுல 1 தோசை வைக்கிறான். எனக்கு வந்து கோபம். நான் ஊரு ஃபுல்லா கத்திட்டு வரேன். நான் உனக்கு போட்டேன். எனக்கு 1 தோசை, நீ வீட்டுல உட்காந்துங்கிற உனக்கு 2 தோசை. அப்ப நான் கேட்டேன். அவன் என்ன எனக்கு தான் 2 தோசை, உனக்கு 1 தோசை சொல்றான். அவன் சொல்றான் 2 பேரும் சரியான சண்டை. கரும்பு தருத்து பறக்குது. தோசை யாரும் சாப்பிடுத்தால உனக்கு எனக்கு போட்டிய என்ன போட்டிய? அதுவும் சாத்து உங்க மேல பாய போறேன். தப்பா நினைக்காது. என்ன தப்பா நினைச்சாதான் அந்த வார்த்தை தப்பு. தப்பா நினைக்கல தப்பே இல்ல. கதவு சாத்து பாய போறேன். ஏன் சொன்னேன்? யாரு வந்து கூப்பிட்டாலும் ஊம் கட்ட கூடாது. அப்படி ஊம் கொண்டு 1 தோசை 2 தோசை.
தோசை கது சாதி பாய். ஆமா. இந்த 3 தோசைக்கு 3 நைட் ஆகி போச்சு. நானும் ஊங்கட பாடல, அவளும் ஊங்கட பாடல. 3 மக்கள் யா ஊட்டாண்ட ஒண்ணு குடி போச்சு. ஒண்ணு குடிட்டாங்க. யாருமே குடிக்கார. ஆமாடா. அந்த பொண்ணு வாயில பொண்ணு. அந்த பொண்ணை போட்டு ஊர் இருக்குது. அப்படி ஊர் மக்களா குசு 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 பேசிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றான். என்னன்னு? நீங்க பார்த்தா வேலைக்கு ஆகுது. பாடி நான் தச்சுடும். ஐயோ கெட்ட பத்தந்த. இன்றா வாசகறான்றான். பரவாயில்லையே. எனக்கு வந்தது கோவம். வராதா இல்ல? வாட்ட செவுல நம்ம நாய் யாருங்க? உன்னல்ல அங்க இந்த வஸ்தான கம்பெனில 50000 அட்வான்ஸ் நான் புதுசா வாசகல வச்சிக்கிறேன். எவனே இட்டிக்கு போறேன் நான். அப்படி ஏத்து வந்து கேட்கலான்னு பாக்குறேன். கேட்கலான்னு பாக்குறேன். தோசை ஒண்ணா புடும்பல. பரவாயில்லையே. அந்த தோசை மல்ல எப்பா ஊட்ட வச்சானுங்க. வேற அந்த போட்டானுங்க. ஜனம் மொத்தம் மொன கத்து. மார்கழி மாசம் கத்தி வெயில மண்டி பொலக்குது. மார்கழி மாசம் கத்தி சித்திர மாசம் என்ன வரும்? வேற என்ன வரும்? சித்திர மாசம் கத்திரி வெயில. நான் மிளகு மலக்குது. மார்கழி மாசம் தண்ணி தின்னு ஊத்துறானுங்க. அப்படி நான் சொல்றேன். நான் தண்ணி தின்னு ஊத்தாதீங்க. உடம்பு கெட்டு போடும். ஆமாடா. கொஞ்சம் சுட வச்சு ஊத்துங்கடான்னு சொல்லலாம் பார்த்தோம். தோசை ஒண்ணா போடும். என்ன இடம் இருக்குது? சூடோட தீங்க மாட்டாங்க. கட்டி அடக்குனாங்க. கட்ட மேலங்கிற வச்சாங்க. இவர் பாடியா இருக்கு. வெட்டியா அல்லாரி கலாரி 26. இவங்க 3 பேர் தான் சொல்றாங்க. 3 பேர் தாக்குறாங்க. இது பேர் எல்லாம் வீட்ல சேர்ந்தாங்க. அப்பா இந்த பாரு. என்ன பொண்ணு தலைமுறை போறாங்க. கொல்லி வைக்க அடப்பாங்க. என்னாச்சு? அதான் பாங்க நான் கூந்தல்ல. என்ன? நான் நியூட்டன். ஒரு 10 அடி. 10 அடி உன் பொண்டாடி வச்சிருப்பாயா? ஒரு 20 அடி. 20 அடி மாமா வச்சிருப்பா. ஒரு 30 அடி மாமா வச்சிருப்பா. ஒரு 50 அடி பாப்பா வச்சிருப்பா. ஒரு 80 அடி வச்சிருப்பா. ஒரு 100 அடி வச்சிருப்பா. ஒரு 150 அடி. அதுக்கு மேல டேய் யா பொண்டாடி சும்மா கூந்தல தட்டி விட்டால தட்டி விட்டா போதும். இந்த காது விட்டு கீழ இதுக்கு அவ்வளவு தூரம் போனா தலைமையில வச்சாங்க கொல்லி. கொல்லி வலி இவளுக்கு சூடு தாங்கல பிறகு தாங்கல. ஐயோ என்னால பக்கத்துல நான் 10 கம்மனு கூடாதா? அடியா உனக்கு 1 எனக்கு 2 எப்படியா? எனக்கு 1 எனக்கு 2 சுருகல வர இருக்கு. கலாரி வெட்டியா கலாரி 26. இவங்க 3 பேர் தான் சுருகல இருக்காங்க. ஆமாடா. அவங்க நினைச்சாங்க டேய் ஒரே அந்த நம்ம தான் 1 2 கணக்கு போடுது. அப்ப நினைச்சு அவங்க வாட அவங்க முன்ன நான் வாட. எப்ப ஓடி வீட்ல பார்த்தா 3 தோசை நாய் துண்டு என்ன பண்ணுது? அவ்வளவு தூரம் போனா சாப்பிட்டு வந்து கொட்டை பேரு பார்த்தா மொத்த கனவு பழுது. அது கூட நேரம் இருக்குது அவனுக்கு. நான் என்ன தோசை சொல்றேன். என்னாச்சு? சும்மா அடிக்காது சொல்லிட்டு நான் என்னடா அவனுக்கு பணத்தை வேற குத்திட்டு ஸ்டேஜ் வண்டி போட பழகு செம்பு பாரு சிரிப்பு பாரு என்ன ஜாதி வண்டி பணத்தை குத்துனீங்க அவன் மென்டல் ஆயிட்டான். பணத்தை குத்துனவன மென்டல் ஆயிட்டான். அவ்வளவுதான். வா வா இருடா வரா வா ஆள் எப்படி நம்ம நல்லா வண்டூர் பண்ணியாடு வேம்படி யார் வண்டூர் ஓய்ங்க கம்முனு கதிகவா சொல்லிட்டு நான் தாய் கிராமத்துல உன் கதி எடுத்து விட்டா உங்க நாத்த நாள் உன் கதை காய் முழுங்க அப்ப காலைல உன் யாரு கதை சொல்லிட்டு நான் ஓய்ங்க கதிகவா சொல்றேன் யாரு கதை காய் முழுங்க உன் கதை தான் சொன்னதே தெரியா எது டேய் முதல்ல சொல்லு உங்களுக்கு சொல்லி ஆகணும் என்ன சொல்லு சொல்றேன் போய் சொல்றேன் சொல்றதே நீ எனக்கு தெரியுங்க நம்ம ஊர்ல சொன்னாதான் உனக்கு பெருமை என்ன சொல்ற சொல்லு ஏன்னா நம்ம கிராமத்துல வந்து ரொம்ப நாளாகி போச்சு பெருமை தூக்கணும்ல ஏன் சொல்ல சொல்ல வந்ததுங்க ஏன் கேக்குற கம்முடா பேர் போன ஐயா எல்லாம் வந்தாரு சொல்ல வந்து கிராமம்னா கொஞ்சம் பயம்தான் அதானா என்ன சொல்ல போறா சொல்லு சாப்பாடுல என்ன குறை வச்சாங்க சாப்பாட்டுல எந்த குறை கிடையாது போதுன்றது அறுசுவையான உணவு தலைவையில போட்டு ஆமாண்டா அருமையான சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடுல எந்த குறையுமே கிடையாது எந்த குறையும் கிடையாது நான் வயிற்றுக்கு சாப்பிடறேன் நம்ம என்னத்த சாப்பிட முடியும் ஆமாண்டா சொல்லு பாப்பா சொல்லு நம்ம வண்டி உள்ள வந்துட்டு வந்தவனே சாப்பிடுங்க ஆமா அம்மா அண்ணன் எல்லாம் எல்லாரும் அழகா பரிமாறினாங்க சாப்பாடு ஆமா ரசம் சாம்பார் மீன் குழம்பு மீன் வரவல் சிக்கன் ஆமா சிக்கன் கூட்டு எல்லாமே வச்சாங்க ஆமாண்டா அதனால சாப்பாடு எந்த குறையும் கிடையாது இங்கேயும் எந்த குறையும் கிடையாது திருப்தியா சாப்பிட்டேன் நல்லா கேட்டுங்க கதைய போன வாரம் என்ன ஊர் போன நம்ம நாடகத்துக்கு போன வாரம் அங்க சொல்லிக்கிறாரா எதுவும் சொல்ல சொல்லாத மனுஷனை கல்பாது கதி சொல்லு
போன வாரம் என்ன ஊர் போனோம்? ஏய் இது வரோம். இங்க வா, போடா. ஏண்டா செய்யாறு பக்கத்துல செய்யாறு பக்கத்துல அம்மா ஆமா அம்மா தாய் குலங்களா இவன் கதை நல்லா கேளுங்க. என்ன ஊருப்பா? செய்யாறு பக்கத்துல செய்யாறு பக்கத்துல நாடகத்துக்கு போனோம் அம்மா. ஆமாண்டா அங்கேயும் சாப்பாடுல எந்த குறையும் கிடையாது. உண்மை. ஒரே ஒரு அம்மா தான் எங்களுக்கு பரிமாறாங்க சாப்பாடு. நாட்டோமுக்கார மொத்த பேரும் என்னம்டா என்னமாங்க தக்காளி மாவுதே புத்தாத மூஞ்சி மேல அம்மா ஒரு ஆம்பளை நாய் மாதிரி கட்டிக்கிறாங்க. சாப்பாட்டுல அங்க எந்த குறையும் கிடையாது. நாட்டாமுக்கார மொத்த பேரும் கோயில போயிட்டாங்க சாமி அலங்காரம் பண்றதுக்கு. ஆமாண்டா ஒரே ஒரு அம்மா தான் சாப்பாடு 16 பேர் பரிமாறுங்குது. பரிமாறினாங்க. இவன் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டு என்ன கேக்குறான் லாஸ்ட் சாப்பாடுக்கு அம்மா தயிருக்குதா இல்லன்னு கேட்டான். நல்லா கேளுங்க அந்த கதைய. தயிருக்கு யாரவா அவங்க எட்டாந்து கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டு கிளம்பி வந்தேன். அவசரப்படாது. தயிருக்குதா இல்லன்னு கேட்டான். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நான் இருக்கிறது ஒரு ஆள் தான் பரிமாறிங்கிறேன், பிரிட்ஜி பக்கத்துல தான் நீ உட்காந்துங்கிற, பிரிட்ஜ் இருக்குது பாருப்பா தயிர் எடுத்து போட்டு சாப்பிடுப்பான்னு சொல்லிச்சு. அவங்க சொன்னாங்க இதுல என்ன தப்புக்குது? ஒண்ணு இல்லையா அம்மா இவன் பிரிட்ஜி தந்தா அம்மா அந்த பிரிட்ஜில 2 குண்டாங்குது பழகுது. ஒண்ணு மாவு குண்டா, ஒண்ணு தயிர் குண்டா. சாப்பிட்டல முடிஞ்சு போச்சு இல்ல ஒண்ணு மாவு குண்டா ஒண்ணு தயிர் குண்டா. முன்ன இருக்குது மாவு குண்டா, பின்னாடி தயிர் குண்டா. என்ன பண்ணா அவசரத்து என்ன பண்ணா மாவு குண்டத்தை வச்சுக்கின்னு 4 கண்ணி வாரி போய் நல்லா நொக்க சாப்பிட்டு நாங்க ஃபுல்லா போய் நாங்க கொட்டாப்பின பட்டுட்டோம். இவர் என்ன பண்ண மாவு அறுத்து விட்டு ஒரு கேனு ஒண்ணு கையில வச்சுக்கணும். இப்படி கைனிக்கு போறாரு எஜமான கேட்டேன். ஒண்ணு இல்லடா தயிர் கேட்டேன். தயிர் எது தெரியாத மாவு எத்திர தோசை வாரி 4 கண்டு போட்டு துண்டு வந்துட்டேன். அது என்ன வயிற்ற கலக்கிறான்னு சொன்னாரு. வா சொல்லு. மாவு எழுது தயிர் எது தெரியாத செவடியா பழம் இப்படித்தான் நம்ம தாய் கிராமத்துல சொல்லுங்க வேற மாவு துணியை குளிப்பாங்க ஏண்டா காலத்தாமதம் என்றால் கொட்டி அளக்குறீங்க. அப்படி இருந்த போதிலும் இந்த பாதாள கோட்டை ஆளக்கூடிய பாதாள கோட்டை ஆளக்கூடிய இப்படித்தான் பிறக்கணும். அப்படி இருந்த போதிலும் பார்ப்பவர் அனைவரும் போட்டுகிறாரா உலகத்துக்கு கண்களை கடவார். அப்படியா வாழ்க அப்படி இருந்த போதிலும்
கையில சரி ஐயாவோட ஆயுதம் இது பார்த்தா அவனுக்கு நம்பிக்கிட்ட நல்லா இருக்கு சரி 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 நல்லா 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 ஐயாவோட மத்து ஐயாவோட மத்து பருப்பு கடையில மத்து ஐயா பின்ன பின்ன எங்க கடையில கடையில எங்க கடையில ஏய் கதா இதோ பாபா உண்மை ஏய் அப்படி என்ன பண்றோம் என்னோட தம்பி மாயாசுரன் பாபா மண்டலத்துல மாயாசுரன் இந்த பாதாள கோட்டையை ஆளக்கூடிய வீர மண்டலேஸ்வரனுடைய தம்பியாக வரக்கூடியவன் நீ வேற போனாலும் ஊரை போனா சேர சொல்லு பாப்போம் சேர் உங்களுக்கு தான் போடுறாங்க நாங்க நின்று தான் கடக்க போறோம் சேர் உனக்கு தான் வேற கேளுங்க ஐயா கேளுங்க அரசமைக்கு முன்னாக நான் தானே கேட்கணும் அரசமைக்கு முன்னாக வரக்கூடியவன் பத்தாத கொட்டையறி போது சொல்லுங்க ஏண்டா நான் சொல்லுங்க ஐயா அரசமைக்கு முன்னாக வரக்கூடியவன் ஏன் காரணதாமதம் யாரு கேட்கணும் நான் தான் கேட்கணும் யாரு பதில் சொல்லலாம் நீ தான் பதில் சொல்லணும் கேளுங்க அரசமைக்கு முன்னாக வரக்கூடாத தவுள் விட்டு போய் அரசமைக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன் காலதாமதம் வீட்டுல சண்டை சரியான சண்டை வீட்டுல என்ன சண்டை என் பொண்ணு எங்க அம்மா எங்க ஊர்ல சரியான திருடுங்க பக்கா திருடுங்க என்னத்துக்கு சிரிச்சு நடத்துங்க உண்மைதான் சொல்றேன் நானு எங்க ஊர்ல எங்க அம்மா என் பொண்ணுடியா சரியான திருடுங்க பொருளை பார்த்தா அந்த பொருளை வீட்டை வச்சாதான் வீட்டுக்கு வந்தா தூக்கம் வரும் நிம்மதியா ஒரு சோறு இறங்கும் நிம்மதியா படுக்க முடியும் அவங்களால படுக்க முடியும் அந்த பொருளை வீட்டுல வைக்கலையா அவங்க கைக்கெல்லாம் பரபரன்னு இருக்கும் ஆமாங்க நானும் நாடகத்தை கல்யாணம் பண்றேன் ஆமா எங்க ஊர்ல இருந்து போன் வருது எப்படி வருது என்ன போன் வருது தாய் மாமா செத்துட்டாரு தாய் மாமா இறந்து விட்டார் அப்படின்னு போன் வருது நாடகத்து நான் வந்துட்டேன் நீ வந்துட்டு என்னால போக முடியுமா போக முடியாது காலையில தான் நான் நாடகத்துக்கு போக முடியும் ஆமா என்ன சொல்ற சாவுக்கு போக முடியும் போன் பண்ண சொல்லிட்டேன் ஆமா இது மாதிரி உங்க அப்பா செத்துட்டாரா ஆமா நீங்க கல்யாணம் 2 பேர் போங்கம்மா நான் நாடகத்தை முடிச்சு நான் வர சொன்னேன் வரேன்னு சொல்லிட்டேன் எங்க அம்மாவும் என் பொண்டாட்டி ஊருக்கு முன்ன ஊரை போய் சேர்ந்துட்டாங்க அங்க சாவு இடத்துல பின்ன இந்த மாதிரி சாவு எங்க மாமா ஒரு சாவு ஆமா இந்த மாதிரி துணி பந்த
பெரிய அவரைக்கோடி பந்தல் தான். அவரைக்கோடி பந்தல் போட்டு நல்ல சிறப்போடு இருக்கு. அவரைக்கோடி பந்தல் போடுது. அவரைக்கோடி பந்தல் வீடு ஃபுல்லா அவரைக்கோடி பந்தல். அது கீழே எங்க மாமா கட்டி வச்சிருக்கு. உங்க மாமா கட்டி வச்சிருக்காங்க. எங்க அம்மா போச்சு. எங்க அம்மா போயிட்டு எப்படி நல்லா பேர் வாங்கிடலாம். ஏன்னா சத்தது வந்து எங்க அம்மா அப்படியே அண்ணன் சத்துட்டாரு. அண்ணன் ஆமாங்க. அண்ணன் பேர் சொல்லி எப்படின்னா பாடி கூட பேர் வாங்கிடலாம். ஐந்து பேர் வாங்கிருக்கலாம். எங்க அம்மா என்னன்னு பாடுது? என்ன பாடுறாங்க? ஓ அண்ணா அண்ணா ஓ அண்ணா அண்ணா நீ சும்மாறா கண்ணா. யாரு கண்ணா? எங்க அம்மா பாடுது. போ என் கூட பிறந்தவனே என் பொறுப்பு பண்ணா. ஓ அண்ணா அண்ணே என் கூட பிறந்தவனே என் பொறுப்பு பண்ணா. நான் கோவிலுக்கு போய் குறையனா சொல்லவா அப்படின்னு எங்க அம்மா பாடுது. உங்க அம்மா பாடுறாங்க. இப்படிதான் சொல்லி எங்க அம்மா பேர் வாங்கிட்டு இருக்கலாம். பேர் வாங்கிட்டு இருக்கலாம். ஏன்னா எங்க அம்மா செத்துட்டா எங்க மாமா தான் வந்து எங்க அம்மா கோடி போடணும். கோடி பாடுறவங்க இப்படியா சொல்லி பாட்டு பாடிக்கலாம். ஆமா. ஓ அண்ணா எனக்கு கோடி போட அண்ணன் இல்ல என் கூட பிறந்தவனே அண்ணா. ஆமா. நான் கோவிலுக்கு போக போறேன் கோவிலுக்கு போக போறேன் இப்படி கூட சொல்லி எங்க அம்மா பேர் வாங்கிக்கலாம். ஆமா பாரு இந்த அவரைக்கோடி பூந்து எங்க அம்மா தலையை விட்டு நிமிந்து மேல பார்த்து பாரு. மேல பார்த்தாங்களே இந்த அவரைக்காய் தொங்கிட்டு பாரு. இந்த அவரைக்காய் பார்த்த உடனே எங்க அம்மா அண்ணன் மறந்து நிமிந்து போயிட்டு அவரை பார்த்த உடனே அவரைக்காய் எங்க மாமா உள்ள சட சட சொங்குது. அவரைக்காய் பார்த்த உடனே அண்ணன் மறந்துச்சு. எங்க அம்மா என்னன்னு பார்த்து பொருளை கட்டிப்பிடிச்சிருந்தேன். போயம்மா போய மருமகள எம்மா நீ பார்த்து யாடி மருமகள நீ பார்த்து யாடி மருமகள எம்மா பந்தலில அவரைக்காய் அவரைக்காயே பாத்தியாடி மருமகளே பந்தலில அவரைக்காயே அப்படின்னு எங்க அம்மா பொண்டாட்டிக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. நம்ம தானே பார்த்த அவரைக்காய நம்ம மரும பார்த்தாலே இல்லையா அப்படின்னு பாட்டில எங்க அம்மா சிக்னல் கொடுக்குறாங்க பொண்டாட்டிக்கு. பொண்டாட்டிய உன்னுடைய மனைவி என்னன்னு பாரு. என்ன சொல்றீங்க? ஐயா செத்துட்டாரு. புண்ணியமூர்த்தி ஐயா 7 ஊர் ஜனம் வந்திருக்கோம். அதெல்லாம் வீடு தள்ளு. அவங்க பெத்த பொண்ணு வருதா? பெத்த பொண்ணு வந்து அப்பா சொல்லி அப்பா பத்தி என்ன பாட்டு என்ன பண்றேன்? ஊர் ஜனமே ஜே 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 பாக்கும். அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டா கூட அக்கா அவ பெத்த பொண்ணு வந்துட்டு இதை பத்தி பாட போறாங்க சொல்லி அழ போறாளோ அப்பா பத்தி பாட போறாங்க எல்லாம் வந்து பாரு. அது சாப்பிட கூட ஓரம் தள்ளிட்டு ஒரே முன்னு வந்து பாப்பாங்க. பாட்டு கேட்கறது வருவாங்க. பொண்ணு என்ன சொல்லி அழ போதோ அப்பா எப்படி எல்லாம் வளர்த்துச்சு அப்பா எப்படி வளர்த்தாரு அப்ப எல்லாம் ஜே 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 பாத்துறாங்க. பொண்ணு எங்க அம்மாவை கட்டி பிடிச்சி நாயவரா. என்ன நாயவரா? ஓ அத்தை நீங்க பொறுத்துருங்க மாமியத்தை வந்துடும் உங்களுக்கு நைட்டுக்கு. எப்படி அத்தை நீங்க பொறுத்துருங்க மாமியத்தை நீங்க பொறுத்துருங்க மாமியத்தை போகும்போது அர்த்தக்கணும் போலாம். நீங்க பொறுத்துருங்க மாமியத்தை எங்க அப்பா தூங்கி போட்டுட்டு போகும்போது அர்த்தம் போலாம். அப்படி பொண்டாட்டி எங்க அம்மா பூஜை அழுகுறாங்க. ஆனா இவங்க போட்ட கணக்கு தப்பான கணக்கு. ஏன்னா பெரிய சொல்லுவாங்க பாம்பின் கால் பாம்பு எரின்னு. அவங்கவுங்க பாசத்தை அவங்கவுங்க புரியும். அவங்களுக்கு தெரியும். இவங்க பாடின பாட்டு அந்த ஊர்ல ஒரு பக்கா திருட்டு இவங்க பாடின பாட்டு அந்த கேள்வி புரிஞ்சு போச்சு. அந்த கேள்வி என்ன சொல்லி வருது? தக்காச்சி மாவலா மலையாற்ற ஆம்பளை செத்து போய் கிடக்குறான். நாங்க எழுந்து கிடக்குறோம். ஊரை விட்டு ஊரை வந்து நீங்க அவருக்கு கிளம்பி வந்துக்கிறீங்களா? போவார உங்க நான் சொல்லிட்டேன். அந்த கேள்வி பாடுற பாரு பாட்டு அதான் பாட்டு. இதுதான் பொண்ணு எங்க அம்மா அந்த கேள்வி அந்த கேள்வி என்ன பாட்டு பாடுறா? ஓ அம்மா ஓ செல்லங்களா நான் இது வெதுக்கி விட்டு அவரைக்காய் நான் இது வெதுக்கி விட்டு அவரைக்காய் நீங்க கை வச்சுக்கன்னா வெட்டி போடுவேன் சொன்னாங்களா? போயிட்டு எங்க அம்மா அங்க நிக்கிறாங்க. மூட்டை ஓட்டியா பஞ்சாயத்து தீர்த்து வந்து லேட் ஆகி போட்டு சொல்லுங்க. இந்த மாயாசூரன் எந்தவித குறையும் இல்லாமல் செங்கத்தோடு அதாவது புலியோடு இருவரும் நாங்கள் செங்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் யாரை சந்திக்க